மனுஷங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு செடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் ஒரு பூண்டு செடி. பூண்டு செடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வெதர், ரொம்ப ஆல்டிடியூட், அப்புறம் சாயில் ப்ரெஷர். ஸோ எல்லாருமே தெரியும் பூண்டு நிறையா பீசஸாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரில் இருக்கும் போது அந்த பூண்டு செடி என்ன ஆகும்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்கிங் இன்டு மெனி பீசஸ், இட் சேஸ் நான் ஒரே ஒரு பீஸாக வந்துட்டு போகிறேன், அதனால நான் ஒரே ஒரு க்ளோவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்லும். ஸோ தட்ஸ் ஹவு சிங்கிள் சீடட் கார்லிக் ஃபார்ம். இட்ஸ் நாட் எ டிஃபெக்ட் பட் எ கிஃப்ட். ஸோ இந்த ஃபினாமினனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ நேச்சுரல் மியூட்டேஷன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ எ ப்ரெஷர் நவ், மேபி நேச்சர் இஸ் மேக்கிங் யூ ஸ்ட்ராங்கர் அண்ட் பவர்ஃபுல், ஜஸ்ட் லைக் திஸ் கார்லிக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யார் இப்போ ப்ரெஷராக இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. ஒரு பூண்டு செடிக்கே ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுதுன்னா அப்போ நம்ம ஹேண்டில் பண்ண முடியாதா என்ன?